எதனால இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் எப்ப வந்து இந்த ஒரு விஷயத்த பயன்பாட்டுல அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து உலகளாவிய லெவல்ல இந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிற வேகத்தை வச்சு பாக்குறப்பமே 5ல இருந்து 10 ஆண்டுகள் ஆகும் நம்ம கிட்ட வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சேர்றதுக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ குளோபலைசேஷன் வந்துட்டதுனால இப்போ வேற கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு சில மாதங்களோ சில ஆண்டுகளோ தான் எடுக்கும். நம்ம ஊர்ல வந்து ஒரு குளோபலைஸ்டா ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தா கூட நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நமக்குன்னு சில கண்ட்ரோல்டு பாடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கண்ட்ரோலிங் பாடிஸ். இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜீன் தெரப்பி, இந்த மாதிரி ஜெனடிக் ரிலேட்டடா வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க பார்த்து அவங்க அனலைஸ் பண்ணி அது மாதிரி ஐசிஎம்ஆர் இருக்காங்க, நம்மளுடைய ஐசிஎம்ஆர் இருக்காங்க இல்லையா, மெடிக்கல் ரிசர்ச் உள்ளவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இது ஓகே. அப்புறம் ட்ரக் கண்ட்ரோல் சொசைட்டி இருக்காங்க, அவங்க சிடிஎஸ்சி1 சொல்றாங்க. ஸோ இந்த பாடிஸ் எல்லாம் வந்து இதை வந்து அப்ரூவல் கொடுத்து நம்ம மக்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு பயன்பாட்டுக்கு வரும்.